தினேஷ், ரக்ஷிதா இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனையிலேருந்து ரக்ஷிதா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து நெறைய ப்ராப்ளம் இதனால ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படின்ற மாரி விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டா ரக்ஷிதா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, "நீ ஒரு கதை எழுதுற. அந்த கதை எழுதிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு வந்து பயங்கர நெகட்டிவா ஒரு விஷயம் பட்டுச்சு அப்படின்னா, அந்த கதையிலேருந்து நீ வெளியில வந்து வேற ஒரு கதைய எழுத ஆரம்பிச்சிரணும். அந்த கதையிலே நீ இருக்கவே கூடாது. என்னதான் நீ அந்த கதையிலே வெளியில வரணும்னு நெனச்சாலும் உன்னால வர முடியல அப்படின்னா, உன்னோட இன்னர் ஸ்ட்ரென்த்த புஷ் பண்ணி நீ வந்து வெளியில வர ட்ரை பண்ணணும். அப்பதான் வந்துட்டு உன்னோட லைஃப்ல நீ அடுத்த கதைக்குள்ள போக முடியும்." அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு பர்சனலாவும் சரி, அவங்கள ஃபாலோ பண்ற நெறைய பேருக்கும் வந்துட்டு ஒரு அட்வைஸாவும் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கு. அண்ட் இது ஒரு மோட்டிவேஷனாவும் நெறைய பேர் எடுத்துக்கிட்டும் இருக்காங்க. நெறைய பேர் அவங்க லைஃப்ல வந்து நெறைய விதமான ட்ராமாவ ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ட்ராமாலேருந்து வெளியில வரதுக்கு வந்து அவங்க நெறைய ஸ்ட்ரகிள்ஸும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரக்ஷிதா அவர்கள் இது ஒரு அட்வைஸாவும் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ரக்ஷிதா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது விஷயம் என்ன அப்டின்னா, தினேஷ் அவர்கள் அவங்க லைஃப்குள்ள வந்துட்டு, இப்ப அவங்க லைஃப்குள்ள இல்லாதது தான். ரக்ஷிதா அவர்கள் லைஃப்ல வந்து தினேஷ் அவர்கள் நெறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து ரக்ஷிதா அவர்களுக்கு பிடிக்கல அண்ட் நெறைய விஷயங்கள் செட் ஆகல அப்படின்ற காரணத்துக்காக, அவங்களோட மேரேஜ் லைஃப்லேருந்து இப்போ அவங்க வெளியிலயும் வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அவங்க வந்து அவங்க லைஃப்ல மூவ் ஆன் பண்றதுக்கான வொர்க்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரக்ஷிதா வந்து தமிழ் மற்றும் கன்னடம் 2 லாங்குவேஜ்லயும் வந்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க லைஃப்ல அவங்க அடுத்த கட்டத்த நோக்கி மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில என்ன தப்பு வேணா பண்ணியிருந்திருக்கலாம். பட் நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுங்க. அண்ட் அதுலேருந்து கூடிய சீக்கிரம் வெளியில வர ட்ரை பண்ணுங்க. நீங்க வெளியில வந்துட்டு அத மறந்துட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிருங்க. அதே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்காதீங்க. அப்படின்ற மாரி விஷயங்கள தான் வந்து இப்போ ரக்ஷிதா அவர்கள் அவங்க ஃபேன்ஸுக்கு சொல்லிட்டு இருக்காங்க.